வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் கேரட் பணியாரம், ரொம்பவே ஹெல்த்தியான பணியாரம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பொருள் தான். ஸோ டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அதனால் ரொம்ப நேரம்லாம் இழுக்காது இது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா புதுக்கோட்டை சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் பணியாரம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கேரட் பணியாரம் செய்கிறதும் சுலபம், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் மறக்காமல் ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு பார்த்துடலாம். கேரட் 2 எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். வீட்டில் நீங்கள் என்ன பால் யூஸ் பண்ணுவீங்களோ அதில் சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கோங்க. பால் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பால் இல்லையேன்னு நீங்கள் வருத்தப்பட வேணாம். மைதா மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு ஜீனி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல கேரட், அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஓரளவு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேரட்டை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் மிக்சியில். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவைப்படும். கேரட் பணியாரம் பண்ண இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மைதா மாவு, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கா சீனி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல கேரட் ஜூஸ், அதை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க மிக்சியில் உள்ளது எல்லாத்தையுமே. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் நான் உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஸ்வீட் பண்ணும்போது ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவு கலந்துட்டேன். இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் பணியாரம் பண்ணுறதுக்கு. இப்போ பணியாரம் ஊற்றிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பணியாரம் கல் வச்சுருக்கேன். அதில் ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன குழி பணியாரம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பாத்திரமே எடுத்துக்கோங்க. எல்லா குழிலையும் இப்போ எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். கடலெண்ணெய் சேர்க்குறேன் நான். குழியில் சேர்த்துருந்த ஆயில் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 அளவுக்கு ஊற்றினா போதும். அதே மாதிரி எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாம். இந்த பணியாரம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கு இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. ஸோ அதனால் மறக்காமல் ஒன் டைமாவது செஞ்சு பாருங்கள்.
எல்லாத்துலேயும் மாவு சேர்த்துட்டேன். இப்போ ஒன் சைடு நல்லா வேகட்டும். ஒன் சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சு வந்து இந்த ரெசிபி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு வந்து பணியாரம் வந்து கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்க போகிறோம். திருப்பி போட்டு மறு சைடும் வேக வைக்க போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மறுபக்கமும் திருப்பி போட்டாச்சு. இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். கேரட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து இதை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த கேரட் பணியாரத்தை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கலாம். சீக்கிரமாக பண்ணிடலாம். பொருட்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம புதுக்கோட்டை சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.